ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் 2025 எப்படி போகுதுங்க? ஆல்மோஸ்ட் ஜான்வரி முடிய போகுது. ஸோ இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் 2025 அண்ட் உங்களுக்கு எப்படியெல்லாம் போகுதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல் த நவம்பர் வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. இந்த vlog நான் சாட்டர்டேலேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஒரு சாட்டர்டே ஈவினிங் தான் இது. என்னோடய ஈவினிங் வேலை, டின்னர் எல்லாமே முடிச்ச அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஹென்னா பேக் வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் டீ போட்டிருக்கேன். இந்த காதி ஹர்பல் மெஹந்தி இருக்கு இல்லையா, இன்கேஸ் நீங்கள் வந்து வைக்க மறந்துட்டீங்கன்னா, நைட் சோக் பண்ண மறந்துட்டீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் இப்போ உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உடனே போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து ஹென்னா, இந்த வீக்கேர் ஹென்னா தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ நான் இதை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் போட மறந்துட்டிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஹர்பல் தான். ஸோ வந்து எனக்கு வந்து நெக் வரைக்கும் தாங்க முடி. அதுக்கு நான் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் அதுவே எனக்கு பத்தலை நெக்ஸ்ட் டே. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோட அந்த இன்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன். இதை வந்து நான் டீ டிகாஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நைட்டெல்லாம் நம்ம அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் திக்காகவே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து தயிரெல்லாம் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து சண்டே மார்னிங். ஆஸ் ஆஃப் நான் வந்து கர்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேங்க. அண்ட் வந்து நானும் என் பையன் மட்டும்தான் இருக்கோம். ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ எனக்கு பெருசாக வேலை இல்லை. அண்ட் ஏர்லியாகவே ஏஞ்சிட்டேன்னா, அதனால் நிறைய வேலை நான் மார்னிங்கே முடிச்சிட்டேன். என்னெல்லாம் பண்ணேன்னு காட்டுறேன். கூட வந்து எக் ஒயிட், லெமன் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இன்னும் ஒரு மாதிரி ஒரு பர்கண்டி கலர் வேணும்னா. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டே ப்ரிப்ரேஷனுக்காக சில பல திங்ஸ் ரெடி பண்ணுறேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்காகவும் என் பையன் வந்து மஷ்ரூம் பாஸ்தா கேட்டான். அதுக்காக நான் கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து ஆஸ் யூஷுவல் பேக்கிங் சோடா அண்ட் சால்ட்டில் அதை வந்து நான் டைனிங் டேபிள் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து கிச்சன் வந்து மேல் ரேக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். அதனால் ஸோ வந்து பவுலில் தண்ணி, சிட்ரிக் ஆசிட், கொஞ்சோண்டு வினிகர் அண்ட் டிஷ் வாஷிங் லிக்விட். இந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணணுன்னா, இந்த பூச்செல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அண்ட் க்ரீஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து எவ்ரி வீக் என்ன பண்ணுவேன்னா, ஆல்டர்னேட் டேஸ் லைக் இப்போ வந்து மேலே கீழே அப்படின்ட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். இப்படி எடுக்கிறதுனால என்ன யூஸ்னால், நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கணுன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் என்னெல்லாம் க்ரோசரி ஷாப் பண்ணலான்னு கூட ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து ஒரு எல் ஷேப் காமிச்சேன்ல, ஸோ நான் ஒரு சைடு வந்து 1 வீக் பண்ணுவேன், அடுத்த சைடு வந்து இன்னொரு வீக், எதுனா ஒரு டே. நான் வந்து இந்த வாட்டி சண்டே எடுத்திருக்கேன். ஸோ எவ்ரி சண்டே வந்து ஒவ்வொரு சைடு நான் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தாங்க எடுத்துச்சு. நீங்கள் சிட்ரிக் ஆசிட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லா வீட்லேயும் க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்க வேண்டிய ஒரு பொருள் அது. ஸோ இப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டா நம்ம ஹோல் கிச்சனை வந்து ஒரு மந்தில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ண மாதிரி கணக்கு வந்துடும். அண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 20 மினிட்ஸ் தான் எனக்கு எடுத்துச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன். இதெல்லாம் வந்து சன்ரைஸ் பாட்டிலுங்க. அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம வந்து ஃபேன்சியாக பாட்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதையே நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ஜிப்லாக் கவரில் போட்டிருந்தேன்ல வெண்டைக்காய், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் 1 வீக் கழித்து எடுத்திருக்கேன். அதையுமே வந்து இது வந்து மண்டே பண்ண போகிறது. இருந்தாலும் நான் வந்து சோக் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா அண்ட் சால்ட்டில் சோக் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறம் தான் கட் பண்ண போகிறேன். காய வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணால் அந்த வழவழப்பு இருக்காதுங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ட்ரையாகவே வரும். அதெல்லாம் நம்ம ஹரிபரியாக கட் பண்ண முடியாது இல்லையா, அதனால். அண்ட் அந்த கவர்ஸ் எல்லாம் நான் எப்படி வாஷ் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி காய வச்சுருவேன். அப்போ தான் உள்ளெல்லாம் காஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் டோக்லா பண்ண போகிறேன். என் வீட்டில் யாரும் இல்லைன்னா எனக்கு பிடிச்ச டிஷ் தான் நான் பண்ணிப்பேன். ஸோ வந்து ஒரு பவுல் வந்து கிராம் ஃப்ளார் எடுத்திருக்கேன், கடலை மாவு, அது கூட சால்ட், கொஞ்சம் சுகர் அண்ட் வந்து டர்மரிக் பவுடர். சால்ட் வந்து தேவைக்கு ஏற்ப அண்ட் வந்து சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். அண்ட் தண்ணி வந்து எப்படி நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா, பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வைக்கணும். ஸோ என் வீட்டில் யாருமே இல்லைன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி டிஷ் செஞ்சுப்பேங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் பிடிக்காது. அவங்களுக்குலாம் நல்லா ஸ்பைஸியாக தான் பிடிக்கும். எனக்கு அந்தளவுக்கு ஸ்பைஸ் பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு தேவையான வெண்டைக்காயில் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் நம்மளால் மார்னிங் கட் பண்ண முடியாது. ஸோ நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு நாள் முன்னாடி கட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாதுங்க. நான் வந்து ஈனோ ஆட் பண்ணுறேன். ஈனோ எதுக்குன்னா, இது எவ்வளோ திக்காக இருக்கும், பட் ஈனோ போட்டோன்னா அந்த மாவே வந்து பயங்கர ஃப்ளஃபியாக வந்துடும், முட்டை போட்ட மாதிரி. பாருங்கள் எவ்வளோ
போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ தான் வந்து அது வந்து நல்ல ஒரு கேக் மாதிரி வரும். ஸோ வந்து உங்கள்கிட்ட கேக் டின் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா எதுனா ஒரு டப்பா வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரு நல்ல சைட் டிஷ் வேணும்னா நல்ல ஒரு க்ரீன் சட்னி இல்லைனா இம்லி சட்னி அந்த மாதிரி எதெல்லாம் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. இது நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறதுக்கு தான். 1 வீக்கில் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அண்ட் வந்து ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே வரல. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு தட்கா வேறு நம்ம பண்ணணும். இது அழகாக கேக் மாதிரி வந்திருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு தட்கா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து மஸ்டர்ட் சீட், அப்புறம் ஜீரா, கொஞ்சோண்டு கருவேப்பில்லை, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. என் பையன் சாப்பிடுவான், அதனால நான் வந்து பச்சை மிளகா போடல. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுலேயுமே வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இந்த சிரப் தான் வந்து நம்ம அந்த இது ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது நல்லா சோக்காகி இன்னும் ஒரு மிக்சட் டேஸ்ட் கொடுக்கும். லைட்டாக ஸ்வீட்டாக ஸ்பைஸியாக அது மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து க்ரீன் சட்னி தான் சூப்பராக இருக்குங்க. வெறும் கொத்தமல்லி போட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஈவினிங் என் பையன் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டான். ஸோ அதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நான் அவனுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஈஸி மெத்தட் சொல்கிறேன். ஈஸி சொல்ல மாட்டேன், இது கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வேலை இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வேக வச்சுருங்க. உப்பு தண்ணியில் நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அதை ட்ரை பண்ணிடலாம். லைட் ப்ரௌனாக இருக்கிற உருளைக்கிழங்கு வாங்க. நிறைய மண்ணாக இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஸ்டார்ச் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நிறைய எண்ணெய் குடிக்குது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தோன்னே ஒரு ஷாலோ ஃப்ரை டீப் ஃப்ரையே பண்ணிடலாம். ஒரு வாட்டி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வேக வைக்கும் போது உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா, நீங்கள் டாஸ் பண்ணும் போது உப்பு போட்டு நீங்கள் டாஸ் பண்ணிக்கலாம் இங்கே. அண்ட் இது நல்ல ஒரு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட அப்புறம் வந்து இது கொஞ்சம் தனித்தனியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் 1 வீக் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால நான் பெருசாக ஸ்டோர் பண்ண மாட்டேங்க. அண்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம வறுத்தா போதும். அது வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது வந்து பெருசாக ஒட்டாது. ஏன்னா நம்ம ஃப்ளார் போட்டு நம்ம உதிராக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒட்டாது. நம்ம ஃப்ரோசனாக வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஒர்க்கிங் விமனாக இருந்தால் நீங்கள் சாட்டர்டே ஒரு சண்டே பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்பப்போ பொரிச்சு கொடுத்துடலாம். நான் ஈவினிங் வந்து என் பையனுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். அவன் ஸ்நாக்ஸ் கேட்டான். அதனால் நிஜமாகவே நல்ல கிறிஸ்பியாக வந்துச்சுங்க. அதுவும் நான் வந்து நல்ல ஃபைனாக சாப் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒல்லியாக சாப் பண்ணியிருந்தேன்னா அதுவும் கூட வந்து கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கொடுத்துச்சு. அண்ட் நிஜமாகவே உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, வெளியில் கிறிஸ்பியாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸை ஆட் பண்ணுறதுக்காக நான் பெரி பெரி பவுடரை போட்டு நான் வந்து நல்லா டாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இது வந்து ஈவினிங்கே முடிச்சிருச்சுங்க. நைட் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு, டின்னர் வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ வீட்டில் யாரும் இல்லைன்னா நாங்கள்லாம் 9 o'clockே தூங்கிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சண்டே எப்போவுமே இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, எவ்ரி வீக் நான் வந்து இந்த காப்பர் ட்ரம் குடத்தை க்ளீன் பண்ணுவேன். உள்ளே க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த இதில் வந்து டேப் வாட்டர் பிடிச்சிட்டு சிட்ரிக் ஆசிட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு விம் ஜெல் போட்டுட்டு ஒரு 1/2 an hour விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம்
பார்த்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா, உள்ளே வந்து இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சுங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து துடைக்க கூட தேவையில்லை, எதுவுமே கழுவ தேவையில்லை உள்ளே. ஆனால் வந்து அந்த சிட்ரிக் ஆசிடே எல்லாம் எடுத்து விட்டுருச்சு. இப்போ வெளியில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லெமன் கட் பண்ணிவிட்டேன், பீத்தாம்பரி அண்ட் சால்ட் அது ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக ரப் பண்ணாவே இந்த அளவுக்கு ஷைன் கொடுக்குது. அண்ட் உள்ளே பாருங்கள், சிட்ரிக் ஆசிட் மட்டும்தான் போட்டேன், அதுவே இந்த அளவுக்கு நல்ல க்ளீன் ஆகிடுச்சு. அந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் வந்து காப்பர் ட்ரம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைனா யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. அண்ட் இந்த vlog இதோட முடிச்சிடுறேன். உங்களுக்கு எதுனா டேக்அவே இருந்தாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.